செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலலாம் நாளைக்கு எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம், எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ கேப் டவுன் ஓப்பன் ஆனாலோ எந்த ரேஞ்சில் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓஐ டேட்டா அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஐ டேட்டா ரேஞ்சஸ் அண்டு இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம லைவில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். நிஃப்டி 50 பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50க்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,896 ஹையிலேருந்து லோ 21,566. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும், அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,794 இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அது நம்மளோட ஹை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 21,896 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா 21,861. ஸோ 21,861லேருந்து 21,896 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக, அதாவது ஒரு தடைநிலையாக நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருக்கும். இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹை 21,896 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹை எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம பார்க்குறது 21,978. ஸோ 21,978 கடந்து மேலே இருக்காங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,061. ஸோ ஒரு வேளை நாளைக்கு கேப் அப்பில் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 21,896லேருந்து 21,794 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் ஆகி, அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம இமீடியட்டாக டவுன் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து வந்தாங்க டவுன் வருது. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 21,794ன்றது அப்போது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்போ சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும்போது இங்கேருந்து வந்த டவுனை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,896 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,794 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நிஃப்டியில் இருக்கணும் அப்படின்னா 21,668க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டவுன் சைடு ஃபாலை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 21,566 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோன்னா 21,601. ஸோ 21,601லேருந்து 21,566ன்றது நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ 21,566 பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபாலை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்
அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டு நம்ம பார்க்குறது 21,484. ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,401. ஸோ இதே மாதிரி நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் கேப் டவுனில் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 21,668 அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்க, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே இம்மிடியேட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இங்கே சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆணுச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்த அப்சைட் மூமெண்ட்டை ஈஸியாக நம்மளுக்கு ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,668 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,566 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம், இது கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில். ஸோ ஓவராலாக நாளைய பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,794க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே 21,668க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு ஒலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிஃப்டியோட ஓஐ டேட்டா பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,750. ஸோ 21,750 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. கால் சைடில் ஓஐ கொஞ்சம் நல்லாவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 21,800, 850, 900 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக, அதாவது கால் சைடு ஓயை நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,700 ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. காலை விட புட் சைடில் கொஞ்சம் ஓயை அதிகமாக பில்ட் ஆகிருக்காங்க அந்த ஸ்ட்ரைக்கில். அதே மாதிரி 650, 600 நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்மாலர் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 21,700 21,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஒரு வைடர் ரேஞ்சாக பார்க்குறது 21,500 22,000. ஸோ இந்த 21,800 பிரேக் பண்ணிச்சுன்னா மெல்ல மெல்ல 22,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 21,700 பிரேக் பண்ணி கீழே வந்தால் மெல்ல மெல்ல 21,500க்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், 500ஐ கடக்கும் பட்சத்தில். ஸோ இங்கே ஓவரால் ஓயை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டை விட காலில் கொஞ்சம் ஓயை அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்சின் ஓயை பார்த்துருவோம். ஸோ சேஞ்சின் ஓயை பார்த்தோம் அப்படின்னா 750 நம்மளுக்கு காலில் கொஞ்சம் ஓஏ அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 800 வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,000 ஸோ நல்லாவே பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ 22,000 கிட்ட நம்ம இண்டிசஸ் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் சேஞ்ச் இன் ஓஐலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமையில். ஸோ ஓகே, நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம் நிஃப்டியை. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் அப்படின்னா 48,658 ஹையிலிருந்து லோ 47,925. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 48,432 அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 48,580. ஸோ 48,580லேருந்து 48,658 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த ரேலியை எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,842 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதையும் கடந்து மேலே ஒரு மூவ்மெண்ட்டை போகுது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 49,025.
ஸோ இந்த இடத்துல கேப் அப்பில் நாளைக்கு பேங்க் நிஃப்டி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 48,658 48,432 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே இமிடியேட்டாக ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்த டவுன் சைடு மூமெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி அப் சைட் மூமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 48,658 கடந்து மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 48,432 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட நான் ஒரு மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 48,152. ஸோ 48,152 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைட் ஃபால் நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 47,925 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 48,004. ஸோ 48,004லேருந்து 47,925 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளோட லோவையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட், அதாவது அந்த டவுன் சைட் ஃபாலை எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 47,742 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதையும் கடந்து கீழே வரும் பட்சத்தில் நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,559. ஸோ நாளைக்கு ஒரு வேளை பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் டவுனில், அதாவது 48,152லேருந்து 47,925 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகும் பட்சத்தில் நம்ம இம்மீடியட்டாக ஒரு கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே போயிட்டு இந்த 48,152 இருக்கு இல்லையா, ஸோ அங்கே ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் இங்கேருந்து வந்து அப்சைட் மூமெண்ட்டை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு டவுன் சைட் மூமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 48,152 கடந்து மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 47,922க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு புட் சைடை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னா 48,432 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு பையிங் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,152 கடந்து கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு volatile மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். நிஃப்டி 50யும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷரோட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 48,300 ஒரு ஃபைட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. கால் சைடு ஓஐ அதில் புட்டை விட அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 48,400 48,500ன்றது ஒரு ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 48,200 48,100 48,000. ஸோ 48,000லேருந்து 48,500ன்றது ஒரு ரேஞ்சாக நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஓஐ பொறுத்த வரைக்கும் 48,300க்கு மேலே இருக்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 48,200க்கு கீழே இருக்கும்போது ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் ஓஐ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்ப்போம். ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோன்னாலும் நம்மளுக்கு கால் சைட்லலாம் ஓஐ நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் 48,300 400 500லலாம் ஓஐ புட்டை விட அதிகமாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஓவரால் சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போதும் நம்மளுக்கு இரட்டிப்பு மடங்காக புட்டை விட கால் சைடில் ஓஐ பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் இல்லை புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஓவராலாக நம்மளுக்கு 2 இண்டிசஸ்லையுமே புட் சைடில் எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றது, அதாவது புட் சைடில் இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி
கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு மார்னிங்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நாளையோட ரேஞ்ச் 21,650லேருந்து லோ 21,324 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 21,549. ஸோ 21,549 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரேலி நம்மளோட ஹை 21,650 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்குறது 21,615. ஸோ 21,615லேருந்து 21,650ன்றது நாளை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹை பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ஹையவும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 21,732. ஸோ 21,732யும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸி ஹையாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,813. ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் நாளைக்கு ஓப்பன் ஆகிறாங்க 21,650லேருந்து 21,549. ஸோ 21,650லேருந்து 550 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா நம்ம புட் சைடுக்கு இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இங்கேருந்து வந்தால் டவுனு 21,550 சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் இங்கேருந்து வந்த டவுன் சைடை ஈஸியாக ரெக்கவரி பண்ணி ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 21,650 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 21,550 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் ஃபின் நிஃப்டியில் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,425க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த டவுன் சைடு ஃபால் நம்மளுடைய லோ வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 21,324 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21,359. ஸோ 21,359லேருந்து 21,324 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோ பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்மளுடைய லோவும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபாலை எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் 21,242 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,161. ஸோ நாளைக்கு கேப் டவுனில் அதாவது 21,425லேருந்து 21,324 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க ஒரு கேப் டவுனில் அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் நம்ம இமீடியட்டாக கால் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கேருந்து போகிற அப்சைட் மூவ்மெண்ட்டை 21,425 ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ ஈஸியாக இங்கேருந்து போன அப்சைட் மூவ்மெண்ட்டை டவுன் சைடில் ரெக்கவரி பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 21,425 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே 21,324 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அதாவது புட் சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,549க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே 21,425க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபின் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,500 21,500ன்றதில் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. 550 600 650லாம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்த்தோன்னா 450 400 380லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்காங்க. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது காலை புட்டும் ஈக்குவலாக பில்ட் ஆகிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாகவே கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. சேஞ்ச் இன் ஓயை பார்த்துருவோம்.
ஓகே. சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா 21,500 21,500ல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 550, 600, 680லலாம் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில சப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 21,400, 350, 300லலாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓவரால் சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஈக்குவலாக ஃபைட்டிங் பண்ணி பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலும் கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஃபின் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, எந்தெந்த இண்டிசஸில் இண்டிவிஜுவலாக எப்படி பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த சைடு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நாளையோட ரேஞ்சுன்னு நம்மளுக்கு வந்திருக்கிறது 21,700லேருந்து 22,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. நம்மளுக்கு பிரேக் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சைடில் ஒரு பிரேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அந்த பிரேக்கும் வீக்காக தான் இருக்கும்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையோட லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணி அகைன் வியாழக்கிழமையோட ரேஞ்சில் போய் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் கண்டிஷன் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ட்ரெண்டும் அப் ட்ரெண்டு ஒரு பிரேக் அவுட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ரேலியில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது சியில் ஒரு ஸ்லோ மூவ். ஓகே, நம்ம க்ளோஸ் எங்கே ஆயிருக்குன்னு பார்ப்போம். 21,730. ஸோ 750ல் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ 750ன்றது நியரர் டு நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. ஸோ ஒரு கேப் அப்பில் நாளைக்கு ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 22,000 இந்த லெவலில் எப்படி நம்மளுக்கு ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ளாட்டான ஓப்பன் இருக்கும் பட்சத்தில் நம்ம காலையில் ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்தவரையில். ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். 48,200லேருந்து 48,500ன்றது ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. பட் பிரேக் அவுட் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆகும் பட்சத்தில் அந்த பிரேக் வந்து ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக்கோ இல்லை பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சால்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையோட லோ பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பிரேக் வந்து இதில் வந்து கிளியராக இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பிரேக்கை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நாளைக்கு ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ரேலி ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ க்ளோஸை பார்ப்போம். 48,292. ஸோ 48,300ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 48,300ன்றது ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிட் ரேஞ்ச் தான். ஸோ நம்மளுக்கு ஒரு வொலடைல் மூவ்மெண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேயும் அதே தான், கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 48,500ல் எப்படி நம்மளுக்கு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே ஒரு சின்ன கேப் டவுனில் இந்த 48,200 ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம அப்சைடு 48,500 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி பார்ப்போம். ஃபின் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,400லேருந்து 21,700. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி பிரேக் வந்து அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஆனால் பிரேக் வந்து வீக்கான பிரேக்காக இருக்குன்னு தான் வந்திருக்கு. அதாவது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. நம்மளுக்கு நாளையோட பிரேக் வந்து அப் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ட்ரெண்டும் அப் சைடு வந்திருக்கு. பட் ஆனால் ரேலி ஒரு நல்ல ரேலி போகணும் அப்படின்னா அது வந்து டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதோட க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா 21,487, அதாவது 21,500 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ 21,500ன்றது இதோட மிடில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,700ல் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க, அதாவது இங்கே ரிஜெக்ட் ஆகுறாங்களா இல்லை அதை பிரேக் பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம். இதில் ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே பிரேக் ஆனாங்கன்னா அப் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்கன்னா 21,400ல் சப்போர்ட் எடுக்கிறாங்களா இல்லை அதை பிரேக் பண்ணுறாங்களான்றதை வச்சு நம்ம மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு அப் சைட் மூவ்மெண்ட், இதை பிரேக் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓவராலாக நம்மளுக்கு பிரேக் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கிறது நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் அப் சைடில். ஆனால் 3 இண்டிசஸ்லையுமே நம்மளுக்கு பிரேக் வந்து வீக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லி வந்திருக்குது.
நாளைக்கு மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ நான் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் ஒரு 0 to ஹீரோ மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10,450லேருந்து 10,350. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு லோ டு ஹை மூவ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டியில் 0 to ஹீரோ எந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.